தகவமைப்பு திறன் என்பது டார்வினின் கூற்றுப்படி குரங்கிலிருந்து மனிதனுக்கான பரிணாம மாற்றத்தில் மட்டும் இருப்பது அல்ல, அது அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ள பொதுவான பண்பாகும். குறிப்பாக நாம் உயிரினமாக கருத பெரிதும் தவறுகின்ற தாவரங்களும் கூட இத்திறனை கொண்டுள்ளன. தாவரங்கள் குறிப்பிட்ட பருவ மற்றும் கால சூழ்நிலைகளின் சவாலுக்கு ஏற்றாற்போல தன்னை தகவமைத்துக் கொள்ளும் பண்பை கொண்டிருக்கின்றன. விலங்குகள், பறவைகள் எப்படி வேட்டையாடி இரை தேடவும் தன்னை வேட்டையாடும் எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்ளும் திறனையும் கொண்டுள்ளதோ, அதேபோல் தாவரங்களும் பல சூழ்நிலைகளை தாக்குப்பிடித்து வாழும் திறனையும் பேராற்றலையும் பெற்றுள்ளன. இத்தகைய தாவர தகவமைப்பு பண்புகள் குறித்து நேர்முகத்தின் மூலம் நம்மோடு விளக்க வருகிறார் சென்னை கிறித்துவ கல்லூரியின் முன்னாள் தாவரவியல் பேராசிரியர் டாக்டர் டி நரசிம்மன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பூங்குன்றன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பூமியில் உள்ள பல உயிரினங்கள் எல்லாமே நிறைய சவால்கள், நெருக்கடிகளுக்கு ஆட்படுது. அதெல்லாம் எது தாக்கு பிடிச்சி சமாளிக்குதோ அது மட்டும்தான் அடுத்த சந்ததியினர் இந்த பூமியில் வாழ முடியும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படியான ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு உயிரினமும் தகவமைப்பு திறனை கொண்டிருக்கு. நமக்கு இந்த அடாப்டபிலிட்டின்ற தகவமைப்பு திறன்றது மிருகங்களுக்கு, விலங்குகளுக்குன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தாவரங்களுக்கும் தகவமைப்பு திறன் இருக்கணும். இந்த மாதிரி தாவரங்களுக்கு தகவமைப்பு திறன்றது என்னென்ன வகையில் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல்லாம் சொல்லுங்கள். எல்லா வகையிலும் இந்த தகவமைப்பு திறன் தாவரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதனுடைய முழு வாழ்க்கை சுழற்சியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துலாம் தகவமைப்பு திறன் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் நிறைய தாவரங்கள் தன்னை வளர்த்து தான் வச்சுருக்குது. உதாரணத்துக்கு இப்போது அதனுடைய முக்கியமான இது இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்துக்கு தேவையானது முக்கியமானது மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கைக்கு ஒவ்வொரு தாவரமும் எப்படிலாம் தன்னை தகவமைப்பு வச்சுருக்குது. ஏன்னா மகரந்த சேர்க்கை பல முகவர்கள் மூலமாக நடக்குது. அது பூச்சிகள் மூலமாக நடக்கலாம், அல்லது எலிகள் மூலமாக நடக்கலாம். அந்த மாதிரி பல விதமான இது மூலமாக நடக்குது. காற்று மூலமாக கூட இயல்பாக, காற்று மூலமாகவும் நடக்குது, நீர் மூலமாக நடக்குது. ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் வச்சுருந்தா தான் அந்த மகரந்த சேர்க்கை வெற்றிகரமாக நடைபெறும். நீங்கள் சொன்ன மாதிரி இனப்பெருக்கம் தான் முக்கியமானது. தகவமைப்பு திறன்றது முதல்ல அதுக்கு தான் பயன்படுது. அதுக்கு தான் பயன்படுது. அதுக்கு அடுத்தது விதை பரவல் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணமாக அந்த பூக்களுடைய நிறமே ஒரு தகவமைப்பு தான். பூக்கள் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பூக்களாலே வண்ணமயமாக இருக்கும்ட்டு. ஆனால் வண்ணமயமாக இருக்கிற பூக்களுக்கு வரக்கூடிய மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய பூச்சிகள் அது வேறு வகையானது. ஆனால் இரவில் மலரக்கூடிய பூக்கள், அந்த இரவில் மலரக்கூடிய பூக்கள் பொதுவாக வெள்ளையாக தான் இருக்கும். மல்லி அந்த மாதிரியான பூக்கள் எல்லாம் வெள்ளையாக தான் இருக்கும். வெள்ளையாக இருக்கும், அது அதிக வாசனையோடு இருக்கும். பகலில் மலரக்கூடிய பூக்கள் வண்ணமயமாக இருக்கும். வாசனை அதை பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுக்கு காரணமே ரெண்டு வகையான பூச்சிகள் இதை மகரந்த சேர்க்கை செய்யுது. ஒன்று பகலில் மலரக்கூடியது வண்ணத்தி பூச்சிகள், தேனீக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பகலில் மலரக்கூடிய பூக்கள். பொதுவான மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய பூச்சிகள் அவங்களுக்கு கண் பார்வையாக நல்லா தெரியும். அந்த வண்ணத்தை பார்க்கக்கூடிய சக்தி, உணரக்கூடிய சக்தி அதுக்கு நிறைய இருக்குது. அதனால் வண்ணமயமாக வச்சுக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இதே சமயத்தில் இரவில் மலரக்கூடிய வெள்ளை நிற பூக்களுக்கு அது அந்திப்பூச்சிகள் தான், அதாவது மாத்ஸ்ன்னுவாங்க இங்கிலீஷில். அந்திப்பூச்சிகள் தான் பெரும்பாலான மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய பூச்சிகள். அது வண்ணத்து பூச்சி இல்லை. வண்ணத்து பூச்சி மாதிரியே இருக்கும், ஆனால் அந்திப்பூச்சி. அந்த அந்திப்பூச்சி அதுக்கு பார்வை திறன் குறைவு. அதுக்கு வண்ணங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால பூ தன்னை வெள்ளையாக வச்சுக்குது. வெள்ளை இரவில் பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு இது. அதனால் அந்திப்பூச்சிக்கு ஒரு பூவை பார்க்கிறதோ, பூவை அடையாளம் கண்டுபிடிக்கிறதோ ரொம்ப சுலபமான விஷயம். அதனால் வண்ணத்து பூச்சிக்கு நுகர்வு திறன் ஜாஸ்தி, அந்த வாசனை திறன் ஜாஸ்தி. அப்படி பார்க்கும்போது இங்கே இரவில் மலரோட பூக்கள் அதனால் அதிக வாசனையோடு இருக்குது. ஏன்னா அந்த வாசனையை வச்சும் ரொம்ப தூரத்துலேருந்து அந்திப்பூச்சி சேரும். வண்ணத்தை வெள்ளை நிறத்தை வச்சும் அந்திப்பூச்சி சேரும். இருட்டில் அந்த பச்சை இலையில விட வெள்ளை நிற பூக்கள் நல்லா பளிச்சுன்னு. ஆமாம், அதனால தான் பொதுவாக இரவில் மலர பூக்கள் வெள்ளையாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அப்போ வாசனை அதிகமாக உள்ள மல்லிப்பூ இருக்குல்ல, அந்த மல்லிப்பூ அப்போ இந்த மாதிரியான அந்திப்பூச்சிகளால் தான் இனப்பெருக்கம். மல்லிப்பூன்றதை விட மல்லிப்பூ வகையறாக்கள் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்திப்பூச்சிக்கு அந்த உணர்குழல், உறிஞ்சுகுழல், அந்த உறிஞ்சுகுழல் அந்திப்பூச்சிகளுக்கு கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும். ஸோ அது காரணம் அந்த தேன் அந்த பூவினுடைய குழலினுடைய அடிப்பகுதியில் இருக்கும். சில அந்திப்பூச்சிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய குழலே உண்டு. அதுக்கேற்ற பூக்களுக்கு தான் அது போகும். எல்லா பூக்களுக்கும் இது மகரந்த சேர்க்கை செய்யாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது அந்த பூவினுடைய அமைப்பே. இப்போ இது நிறத்தை வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு சில பூக்கள், இப்போ எருக்கஞ்செடி பார்த்துருப்பீங்க. எருக்கம் குடும்பமே சரி, எருக்கம் குடும்பமே அதை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாலிகோனல், அதாவது அறுகோணம் பலகோண விஷயத்தில் மேலே ஒரு விஷயம் இருக்கும். அது உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன ஸ்லிட்ஸ் இருக்கும், ஒரு இது மாதிரி.
அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூச்சியினுடைய காலுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, அல்லது சில பூச்சி கூட்டங்களுக்கு காலுக்கு தகுந்த மாதிரி இருக்குதுன்றது ஒரு அறிவியல். ஏன்னா அந்த பூச்சி தான் அதில் போய் உட்காந்தா வசதியாக அமர முடியும். அதில் கால் இடறி அதில் இருக்கிற அந்த மகரந்த பைகளை தூக்கிக்கிட்டு போய் இன்னொரு இதில் வைக்கும். இன்னொரு இது உட்காரும்போது அந்த கால் அதில் உள்ளவே போகாது. ஸோ அது ஒரு சில குறிப்பிட்ட பூச்சிகளுக்காகவே தன்னை தகவமைப்பிச்சிருக்குது. ஸோ அப்படி ஒரு விஷயமும் இருக்குது அதில் வந்து. அதுக்கு அடுத்தது இன்னும் ரொம்ப ஒரு மிக சிறப்பான ஒரு தகவமைப்புனா ஆர்கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த குடும்பத்தில். ஆர்கிட்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆர்கிட்ஸ்ன்றது ரொம்ப சிறப்பான ஒரு தாவரம், ரொம்ப அழகான பூக்களுடைய தாவர குடும்பம் தெரியும். அதில் வந்து ஒரு சில ஆர்கிட்ஸ் பார்த்தீங்கன்னா பூச்சி மாதிரியே இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி அந்த சாவரத்தில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வண்டு மாதிரியோ அது வந்து அது ஆனால் பூ ஏன் தன்னை அப்படி அமைச்சு வச்சுருக்குது? அது காரணம்னா அதை வந்து மகரந்த சேர்க்கக்கூடிய பூச்சிகள் வந்து ஆண் பூச்சிகள், அதே ஒரு இனத்தை சேர்ந்த ஆண் பூச்சிகள். இந்த ஆண் பூச்சிகள் அந்த பூ அது தன் பெண் பூச்சின்னு நினச்சிக்கிட்டு அது மேலே உட்காந்து ஒரு பொய்யா ஒரு புணர்வு செய்யும். அப்போ வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும். அது இல்லாமல் அவர் இன்னும் சிறப்பாக சொல்லணும், இந்த பூக்கள் வந்து பூச்சிகள் மாதிரி தோற்றமளித்து ஏமாத்துறதை விட பூச்சிகள் மாதிரியே வந்து தன்னை அந்த ஒரு வாசனையும் அது வச்சுக்கும். ஸோ வாசனையாலையும் பூச்சிகளுக்கு வந்து அந்த ஆண் பூச்சிகளை கவருவதற்கு. ஸோ அது ஒரு பெரிய அது இயற்கையில் இருக்கக்கூடிய நிறைய ஒரு விந்தையான விஷயம்தான். அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ மகரந்த சேர்க்கையில் பார்க்கலாம். மகரந்த சேர்க்கை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வண்டுகள் இருக்குல்ல சார், வண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து தேன் எடுத்து தான் பண்ணுது. வண்டுகள் வந்து மலர்களை பார்த்து கவரப்படுது. ஆனால் வண்டுகள் வந்து வெறும் நிறங்கள் மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத புறவிதா கதிர்கள் கூட அதுக்கு தெரியும், அதன்பால் ஈர்க்கப்படுதுன்றாங்க மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதற்கு. அது எந்த அளவுக்கு அதில் அறிவியல் பின்னணி இருக்குது? வண்டுகள் மட்டும் இல்லை, தேனீக்கள் முக்கியமாக, ஈக்கள் தேனீக்கள் இதெல்லாம் வந்து அது பூ நம்ம பார்க்குற நேரத்தில் அது பார்க்காது. ஏன்னா பூக்கள் 2 வகை இருக்குது. புற ஊதாக்கல்களை வந்து அப்படியே தண்ணி ஈர்த்து வச்சுக்கிறது, இன்னொன்று புற ஊதாக்களில் வெளிப்படுத்தி வச்சுக்கிறது, பிரதிபலிக்கிறது. இந்த 2 வகையான இதுக்கு அந்த மாதிரி அதனுடைய நிறம் வந்து வேறு படும். இப்போ நீங்கள் பூக்கள்லேயே பார்த்தீங்கன்னா சில சமயம் அந்த ஒரு இதழினுடைய மேல்புறம் வந்து கொஞ்சம் ஒரு அடர்ந்த நிறமாக இருக்கும், கீழ்ப்பகுதி வந்து வெளிர் நிறமாகவோ இல்லை வேறு நிறத்துலேயே இருக்கும். இதெல்லாம் புற ஊதாக்கல்களை வந்து எப்படி பலவிதமாக பிரதிபலித்து தேன் இருக்கும் இடத்தை வந்து பூச்சிகளுக்கு சொல்கிறதுங்கிறது ஒரு தகவமைப்பு. ஸோ இந்த தகவமைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். வண்டுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பீட்டில்ஸ் அண்ட் பக்ஸ்ன்னுவாங்க. இந்த வண்டுகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து பொதுவாக தேன் சாப்பிடாது, பூக்களுடைய பாகங்களே சாப்பிடும். இதழோ அல்லது அதனுடைய மற்ற இதோ அதே மாதிரி அதனுடைய மகரந்தத்தையும் சாப்பிடும். ஆனால் வண்டுகள் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய அந்த பூக்கள் வந்து நிறைய மகரந்தத்தை உண்டு பண்ணும். அது மாதிரி தடிமனான பகுதிகளை வச்சுருக்கோம், ரொம்ப ஃப்ளஷி பார்ட்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா இது சாப்பிட்டாலும் வந்து பூ வந்து அதனால் பெருசாக பாதிக்காது. ஸோ அந்த மாதிரி இப்போ தாமரை சாப்பிட்ற நேரத்தில் மகரந்த சேர்க்கையை ஒட்ட வச்சுட்டு பரவறதுக்கு உதவி பண்ணுற மாதிரி அதை வடிவமைச்சுக்கும். ஆமாம், வண்டுகளுக்காகவே பூக்கள் வந்து தன்னை தகவமைப்பித்து அதனுடைய மகரந்த சேர்க்கை நடத்தி கொள்ள வாய்ப்பு. தேனீக்கள் வந்து அப்போ நம்ம பார்க்குற நிறத்தில் வந்து இயல்பான மலர்களை தேனீக்கள் அதுக்கு வேற மாதிரி காட்சி அளிக்கும், அதுக்கு வேற மாதிரியான இதில் தான் இருக்கும். இப்போ வந்து பூச்சிகள் மூலமாக மகரந்த சேர்க்கையை பயன்படுத்திக்கிறதுக்கு எப்படி தாவரங்கள் தன்னை தகவமைச்சிருக்குன்னு சொன்னீங்க. இது இல்லாமல் உயிரினங்கள் இல்லாமல் இயற்கையாக இப்போ காற்றோ நீரோ இந்த சக்தியெல்லாம் பயன்படுத்தி மகரந்த சேர்க்கையை பெருக்கிறதுக்கு இனப்பெருக்கத்தை பெருக்கிறதுக்கு தாவரங்கள் தங்களை எப்படி தகவமைச்சிருக்கு? இது ஒரு பொதுவாக நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ காற்று மகரந்த சேர்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்லணும்னா மக்காசோளம். மக்காசோளத்தினுடைய அந்த கதிர் அந்த வரும்போது அந்த சூழ் முடி பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு நல்ல முடியோ ஒரு ஜடை முடி மாதிரி பின்னப்படாத ஒரு ஜடை மாதிரி மேலே வந்து தொங்கிட்டு இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதனுடைய இதில் வந்து தான் இது காற்றில் வர மகரந்தத்துக்கு குறிப்பாக ஒரு இடத்துல போய் உட்கார முடியாது. எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல அதுக்கு தேவையான விஷயம் இருந்தால் அந்த மகரந்த சேர்க்கை அங்கே நடக்கும். ஸோ காற்றுல மொத்தமாக அடிக்கும்போது 2 விஷயம் வேணும். ஒன்று, காற்றுல போகும்போது வீணாகிறது ஜாஸ்தி, மகரந்தம் வீணாகிறது ஜாஸ்தி. அப்படி வீணாகும்போது அதுக்கேற்ற அளவுக்கு அதிக அளவு மகரந்தத்தை அது உண்டு பண்ணணும். ஆனால் தான் நமக்கு அந்த ஏர்பார்ன் அலர்ஜிலாம் வருது நிறைய நேரங்கள். ஏன்னா காற்றுல நடக்கிற மகரந்தம் வந்து நிறைய காற்றுல பரவுறதுனால அதை நம்மளும் சுவாசிக்கிறோம், தேவையோ இல்லையோ நமக்குள்ளேயும் போகுது. ஆனால் ஒரு சரியான முறையில் சேர்வதற்கு ஒரு வழி இல்லாதனால பொத்தாம்பதுவாக போகிறதுனால அதை வந்து கவர்றதுக்கு இது ஒரு அடிப்படையில் ஒரு விஷயம் வச்சுக்கணும். ஆனால் தான் அதனுடைய சூழ்முடி வந்து கொஞ்சம் விரிந்து கொஞ்சம் நிறைய முடிகளோடு இருக்கும். அப்போ வந்து அதில் மகரந்து விழும்போது அதுலேருந்து வந்து அது முளைச்சி வளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த காற்றின் மூலம் நடக்குது. ஏன்னா காற்றின் மூலமாக பரவக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரி, அது நம்ம ஒதிய மரமாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரியான மக்காச்சோளம் மாதிரியான நெல்லும் காற்று மூலமாக தான் பரவுது. அப்படியா? ஆமாம், நெல்லும் காற்று தான். எல்லா பொருட்களுமே வந்து
அதிகபட்சமாக எல்லா பூக்களும் சொல்ல எல்லா பூக்களும் அதில் ஒரு சில வேறுபாடுகளும் உண்டு. முக்கால்வாசியான பூக்கள் வந்து காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெற்று தான். நெல், கோதுமை எல்லாமே அதிலலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அந்த சூழ்நிலையே அது காட்டி கொடுத்துரும். ஸோ அது இல்லாமல் அந்த சமயத்தில் நீங்கள் தட்டினா அப்படி மகரந்த தூள் வந்து பறக்கும், காற்றுல பறக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதிகமாக அது உற்பத்தி பண்ணணும். இப்போ வந்து காற்று மூலமாக சொன்னீங்க, நீர் ஓட்டத்தின் மூலமாக மகரந்த நீர் ஓட்டத்தின் மூலமாக இருக்குது. நிறைய நீர் தாவரங்கள் வந்து தான் நீருக்கு அடியில் அது வந்து மகரந்த சேர்க்கை, நீருக்கு மேலே தான் மகரந்த சேர்க்கை எப்பயும் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பூவை எப்பயுமே மேலே இப்போ நீர் மட்டத்துக்கு மேலே தான் அதை வந்து வச்சுக்கணும். நீருக்குள்ளே வச்சுருந்தா அது நடக்க போகிறதில்ல, நீருக்கு மேலே தான் வச்சுக்கணும். நீருக்கு மேலே வைக்கும்போது அப்போது நீரோட்டத்தின் மூலமாகவோ அல்லது அந்த நீர் மட்டத்தில் வரக்கூடிய மற்ற பூச்சிகள் மூலமாகவோ அது நடக்கும். இந்த மகரந்த சேர்க்கையில் இருக்கிற அந்த துகள்கள் இருக்குல்ல, அதனுடைய வடிவங்கள்லாம் வந்து ஒவ்வொரு தாவரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குமா? நிறைய மாறி. அதை வச்சே தாவரங்கள் அடையாளம் காணக்கூடிய ஒரு தனி பிரிவே இருக்குது. சில ஒரு குடும்பத்துக்கு ஒரே வகையான மகரந்த சேர்க்கை இருக்கலாம், அல்லது ஒரு சில தாவரங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான மகரந்த தூள் அமைப்பும் இருக்கலாம். அதுவும் ஏன்னா மகரந்த தூள் வந்து பூச்சிகளுடைய கால்களில் தான் போய் சேருது இன்னொரு பூவுக்கு. ஸோ அப்போ வந்து அது கால்களில் ஒட்டிக்கிற மாதிரி அல்லது கால்களை பற்றி கொள்கிற மாதிரி அதுக்கு ஒரு அமைப்பு இருந்தால் தான் சுலபமாக கொண்டு போக முடியும். சார், மகரந்த சேர்க்கை சொன்னீங்க. இப்போ மகரந்த சேர்க்கை வெற்றிகரமாக நடைபெற்றுருச்சு. இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காயாகி கனியாகி விதையாகணும். இந்த மாதிரி விதை வந்த பிறகு அந்த விதையை வந்து நிலத்தில் போடுறதுக்கு அதுக்கு ஏராளமான போட்டிகள் இருக்கும். அங்கேயும் வந்து போட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு தகவமைப்பு திறன் வந்து மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த விதையை உருவாக்குறதுல, விதையை வந்து பராமரிக்கிறதுல, அதை பரப்புறதுல தாவரங்கள் எந்த மாதிரியான தகவமைப்பு உத்திகளை பயன்படுத்துது? நிறைய உத்திகள் இருக்குது. அதாவது விதை எப்பவுமே ஒரு தாய் மரத்துலேருந்து போகக்கூடிய விதை தாய் மரத்தை விட்டு தள்ளி விழுந்தால் தான் அது முளைப்பு அதிகமாகி அது பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தாய் மரத்து கீழே விழுந்தால் அந்த நிழல்லையும் மற்றதும் அது சரியாக வராது, அதுக்கான பழங்கள் கிடைக்காது, முளைப்பு வராது. அதனால் என்ன பண்ணோம், ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கனி வகையும், இதில் மரம் சொல்வது ஒவ்வொரு கனி வகையும் ஒவ்வொரு விதமான தகவமைப்பு வச்சுருக்குது. வெடித்து அந்த விதைகளை தூர தூக்கி போடுறதுன்னு அந்த மாதிரி தாவரங்கள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஈவன் வேலை மரமே கூட சொல்லலாம். அது வெடித்து தான் அது வந்து செதறும். மற்ற இப்போ நீங்கள் இது பார்த்துருக்கலாம், நம்ம டிசம்பர் பூ, கனகாம்பர பூ, அதெல்லாம் நீங்கள் பொதுவாக பயிர் பண்ணுறவங்க பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம வீட்டில் பயிர் பண்ணால் கூட தண்ணி அது படும்போது பட்டுன்னு வெடிக்கும். அது வெடிக்கிறது ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒரு அமைப்பு வந்து அது நீரை ஈர்த்து திடீர்னு வந்து விரிவடையும். இப்போ எப்படி நம்ம தலைக்கு ஊற்றினா தலைமுடியினுடைய இயற்கை மாறுதோ அந்த மாதிரி அதில் ஒரு அமைப்பு இருக்குது. அது திடீர்னு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த கனியே அப்படி பட்டுன்னு ஒரு ஃபோர்ஸாக வெடித்து அது விதைகளை கொஞ்சம் தூரமாக தள்ளி போடும். ஸோ அப்போது அது ஒரு அமைப்பு. அது சார், இது சம்மந்தமாக ஒரு கேள்வி. நம்ம சாப்பிட்ற பட்டாணி இருக்குல்ல, அந்த பட்டாணி கூட வந்து வெடித்து பரவக்கூடிய வகையை சேர்ந்ததுன்றாங்க. ஆமாம், அது வெடிகனி தான். அதுக்கு பட்டாணி வந்து ஒரு வெடிகனி தான். ஆனால் அது வந்து வெடித்து ரொம்ப தூரம் அது இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பரவுறதில்ல. அது வந்து வெடிக்கும், வெடித்து கீழே விழும் விதைகள் வந்து. ஸோ அடுத்தது வந்து ஒரு சில விதை பரவல் சிலதெல்லாம் வந்து ஒரு பாலைவனங்களில், சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற இடங்களில் ஒரு நம்ம பூசணி வகையை சார்ந்த ஒரு தாவரம் இருக்குது, ஸ்குவிட்டிங் குக்கும்பர்னுவாங்க. ஸ்குவிட்னாலே அந்த வார்த்தை பீச்சு அடிக்குது. அந்த ஸ்குவிட்டிங் குக்கும்பர் வந்து அது ஒரு நிறைய படங்களையும் வந்திருக்குது. அது என்னென்னா மழை பெஞ்ச உடனே விதைகளை வந்து துப்புற மாதிரி அப்படி டுப்புன்னு தள்ளி போடும். அது சிலதெல்லாம் ரொம்ப பல மீட்டர் தூரத்துக்கும் போகும், பக்கத்துலேயே விட பல மீட்டர் தூரத்து வரைக்கும் அது அந்த அளவுக்கு வேகமாக துப்பும். ஸோ அப்போ என்னென்னா அது எந்த அளவுக்கு கேர் எடுத்து அவ்வளோ தூரம் விதைகளை பரப்புது, இங்கேயே வேண்டாம் பல இடங்களுக்கு போகணுங்கிற மாதிரி பரப்புதுங்கிறது அது தன்னை தகவமைப்பிச்சிருக்க ஒரு விஷயம். இதெல்லாம் இயற்கையினுடைய ஒரு சிறப்பான ஏற்பாடு தான் சொல்லிக்கணும். தன்னை பாதுகாத்துக்கணும், தன்னை வளர்த்துக்கிறதுக்கும் சந்ததியை வளர்க்கறதுக்குமான பார்த்துக்குது. அது வந்து எப்படி இப்போ நம்ம குழந்தைங்களை வந்து இங்கேயே வைக்காமல் வெளிநாடுக்கு அனுப்புகிறோம், மற்ற ஊர்களுக்கு அனுப்புகிறோம், எங்கே சிறந்த சூழல் இருக்குதோ அங்கே படிக்க அனுப்புகிறோம், எங்கே வேலைக்கு அனுப்புகிறோம். அந்த மாதிரி தான் தாவரமும் எங்கே எவ்வளோ தூரம் தள்ளி போனால் அவ்வளோ தூரம் நல்லதுங்கிற மாதிரி தாவரமும் வச்சுருக்குது. அப்போ அந்த பழைய யுத்தி தான் நம்ம விலங்குகளான நாமளும் இப்போ கடைபிடிக்கிறோம், ஒரு வகையாக எடுக்கிறோம். அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் நிறைய. தாவரங்களின் தகவமைப்பு பண்புகள் குறித்த இந்த கலந்துரையாடலில் ஒரு சின்ன பிரேக். தாவரங்களின் தகவமைப்பு பண்புகள் குறித்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியின் முன்னாள் தாவரவியல் பேராசிரியர் டாக்டர் டி நரசிம்மன் அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
இப்போ பழங்கள் சொல்கிறாங்களா, பழங்களே வந்து தாவரங்கள் வந்து தன்னுடைய விதையை வந்து பரவுவதற்காக தகவமைப்பு செய்து உருவாக்கின ஒரு உத்தின்றாங்களா, உண்மையாது? சரிதான். இப்போ நீங்கள் கோவக்காய் அல்லது பீர்க்கங்காய் அல்லது ஈவன் வெள்ளரிக்காய் கூட நீங்கள் பார்க்கும்போது சில சமயம் கடிச்சா சில கோவக்காய் கடையில் வாங்கி வந்திருப்போம், அது கடிச்சா சில கோவக்காய் கசப்பாக இருக்கும். பீர்க்கங்காய் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் அது கசப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இயற்கையாக வளரக்கூடிய கோவைக்காயை பறித்து வந்து கறி யாரும் பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்ம வளர்க்குற கோவக்காய் தான் பண்ணுவோம். ஏன்னா இயற்கையாக இருக்கிற கோவக்காயில் கசப்பு அதிகம், காயை வந்து நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியாது, கசப்பு நமக்கு ஒத்து வராது. அதே சமயத்தில் வளர்க்குற கோவக்காயில் அந்த கசப்பு இல்லை, அதை நம்ம வளர்த்து எடுத்த ஒரு காய். ஏன்னா இயற்கையில் இருக்கிற கோவக்காய் வந்து அதுக்கு வந்து அது தன்னை தானே தான் உற்பத்தி பண்ணிக்கணும், தன்னை தானே தான் பாதுகாத்துக்கணும். ஸோ அப்போ காய் வந்து உண்ணக்கூடியதாக இருந்தால் ஆடுகளோ மாடுகளோ அல்லது மற்ற மிருகங்களோ எல்லாம் காயை கடிச்சு தின்னு போயிடும். அப்போ விதைகள் வந்து முற்றாது, விதைகள் வந்து பரவதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஒரு முக்கிய அதனால் என்ன ஆகுன்னா காய் கசக்கும் போது எதுவும் மற்ற மாடுகள் ஆடு மாடுகள் கால்நடைகள் வந்து சாப்பிடாது. அது பழுக்கும்போது பறவைகள் வந்து சாப்பிடும். ஏன்னா ஆடு மாடு சாப்பிட்றதுக்கும் பறவைகள் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆடு மாடுகள் சாப்பிடும்போது அந்த விதைகள்லாம் உள்ளே போனாலும் ஜீரணிச்சிடும், அது வெளியே வந்து முளைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, அது எச்சத்தில் வெளியே வர வாய்ப்பு கம்மி. ஆனால் பறவைகள் சாப்பிடும்போது அது எச்சத்தில் வெளியே வந்து அது முளைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால தான் வந்து அப்படி ஒரு தகவமைப்பு. அதே மாதிரி அது பழுக்கும் போதும் அது நிறத்தை உண்டாக்கும், சிவப்பாயிடும், பறவைகளுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி. சிவப்பு வந்து அது வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி. ஸோ அது வந்து அப்போது பறவைகளுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு சில தகவமைப்பு வச்சுருக்குது. கனியிலே இனிப்பதென்ன கணபெருமானே, காயிலே புளிப்பதென்ன கணபெருமானே, கனியிலே இனிப்பதென்ன கணபெருமானே மாதிரி இது நமக்கு மாங்காய் புளிக்குது, பழுக்கும்போது இனிக்குது. புளிக்கும்போது இப்போ நிறைய மிருகங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடும், சாப்பிடாது. இனிக்கும்போது எல்லா மிருகங்களும் சாப்பிடும். இப்போ இனிக்கும் போது உள்ளே இருக்கிற அதனுடைய அந்த கொட்டை விதை வந்து முழு வளர்ச்சி பெற்றிருக்கும். அது வந்து மற்ற மிருகங்களை அழைக்கிற மாதிரி உள்ள மற்ற வளர்சிதை மாற்றங்கள் நடக்கும். உள்ளே இருக்கிற அந்த இது வந்து ஒரு அதனுடைய சுகர் கான்டென்ட் ஜாஸ்தியாகும், சர்க்கரை இது வந்து ஜாஸ்தியாகும். அப்படியே ஒரு குளுக்கோஸ் அல்லது ஃப்ரக்டோஸ் செக்ரேட் பண்ணி அது இனிப்பாக வச்சுக்கும். ஸோ அப்போ வந்து மிருகங்கள் சாப்பிடும்போது இது நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வரும். இப்போ மிருகங்கள் விலங்குகள் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கனிகளை சாப்பிடும்போது அதனுடைய விதை கொட்டை வந்து உள்ளே போகுது. அது வந்து அதனுடைய அந்த வயிற்றோட செரிமானத்திறனால் பாதிக்கப்பட்டு பெரிய சேதாரம் இருக்காதா? மிருகங்கள் சாப்பிடும்போது வரும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து மிளகாய் வந்து மிளகாயினுடைய பரிணாமத்தை ரொம்ப பெரியவே படிச்சுட்டாங்க. மிளகாய் வந்து ஆரம்ப காலத்தில் காரமே இல்லாமல் தான் இருந்தது, இன்றைக்கி இருக்க காரம் அதில் இல்லை. மிளகாயினுடைய காரம்ங்கிற அந்த கெமிக்கல் வந்து அதனுடைய பரிணாமத்தில் பல முறை வந்து போயிருக்குது. ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குதுன்னு பார்த்தா மிளகாய் தன்னைத்தானே பரிசோதித்து அது வந்து என்னவா இருந்தால் நல்லாயிருக்கும்னு அது வந்து ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி இருக்கிற மிளகாய் நம்ம கையில் இருக்குது. இந்த மிளகாய் காரம் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, ஆரம்ப காலத்தில் காரம் இல்லாத இருந்தபோது எல்லா மிருகங்களும் அதை சாப்பிட்டுது. அப்போ அதனுடைய அபிவிருத்தி இனவிருத்தி வந்து நடக்க, ஏன்னா அது குறைஞ்சிருச்சு. அது ஏன்னா மிருகங்கள் சாப்பிடும்போது ஜீரணம் ஆகிடுது, அந்த விதைகளும் ஜீரணம் ஆகிடுது. மிக குறைவாக தான் அப்படியே தப்பி வந்தாலும் மிக குறைவான அளவில் தான் வெளியே வந்து முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. தாவரமும் எப்படி யோசிக்குதுன்றது தான் இதில் முக்கியமான விஷயம். இது அது அனுபவித்த மிளகாய் என்ன ஆகுதுன்னா, எப்படி வந்து நம்ம மிருகங்கள் சாப்பிடாம பறவைகள் மட்டும் சாப்பிட்றதுக்கான வழி என்ன, அது என்ன மாதிரினா நமக்கு பறவைகள் மட்டுமே நம்மளை வந்து சாப்பிடும், மிருகங்கள் நம்மளை வந்து தவிர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி அது யோசிக்கும்போது அப்போ தான் இந்த காரம்ங்கிற அந்த ஒரு கெமிக்கல், கேப்சிசின்ங்கிற ஒரு கெமிக்கலை அது உண்டு பண்ணுது பரிணாமத்தில். அப்படி உண்டு பண்ணும்போது அந்த கெமிக்கல் வரதுக்கு மிளகாய் நமக்கு காரமாக இருக்குது. விலங்குகளுக்கு மட்டும் தான் காரமாக இருக்குமா? விலங்குகளுக்கு மட்டும்தான், பறவைகளுக்கு காரம் தெரியாது. அதனால தான் நீங்கள் பச்சை கிளிக்கெல்லாம் பச்சை மிளகா கொடுப்பாங்க, மிளகா பழம் கொடுப்பாங்க, அதுக்கு அந்த காரத்தை உணரக்கூடிய சக்தி கிடையாது. அதே மாதிரி மிளகாயை சாப்பிட்ற பறவைகளும் அது விதைகள் வந்து ஜீரணிக்காது, அது வெளிப்படுத்திடும். ஸோ அப்போ விதைகள் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தகவல்கள் வந்து பரிணாமத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. பறவைகளை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய விதை பரவலுக்கு தக்க முறையில் பயன்படுத்திக்குது. அதே மாதிரி விலங்குகளை பயன்படுத்தி கனிகள் மூலமாக தன்னுடைய விதைகளை கொட்டைகளை பரப்புறதுக்கு ஏதுவாக ஏதாவது தாவரங்கள் இருக்குது? நிறைய தாவரங்கள் இருக்குது. இந்த முள்ளுடைய தாவரங்கள்லாம், இப்போ நெருஞ்சி முள்ளாக இருக்கட்டும் அல்லது மற்ற நிறைய கொக்கியோடு உள்ள முட்கள் இருக்கட்டும் அல்லது சின்ன சின்ன முடிகள் உள்ள முள்ள, அதெல்லாம் நான் இப்போ நடந்து போனால் இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுலேயும் நம்ம சட்டையிலையும் நம்ம பேண்ட்லேயும் ஒட்டிக்கும், நாய் மாடு எல்லா தோல்லையும் ஒட்டிக்கும். அது போய் எங்கன்னா உராசும் போது அது விழுந்துடும், அந்த இடத்துல விழுந்து முளைக்கும். இப்போ நாயுருவின்னு ஒரு செடி இருக்குது. நாயுருவி வழியாக நீங்கள் நாயுருவி நடந்துருக்கிற ஒரு இதை நடந்து போனீங்கன்னா அது நீங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் பேண்ட்லேருந்து எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய பாடாயிடும். அது வந்து
அது வந்து ஆடு மாடுகளில் தோல்லையும் ஒட்டிக்கும். ஆனால் அதுக்கு அவங்களுக்கு பெரிய வலி ஏற்படுத்தாதோ அல்லது பற்றி அது உணர்றதில்லையோ தெரியல. இருந்தாலும் அது வச்சுருந்தாங்க எங்கேயா போய் தேய்க்கும் போது அதெல்லாம் விழுந்துடும் அல்லது கொஞ்ச நாளில் தன்னாலையும் விழுந்துடும். ஸோ அதனால் அது ஒரு உத்தி தான். இப்படி விலங்குகளை பயன்படுத்திக்குது இந்த தாவரங்கள். அதுக்கேற்ற மாதிரி எப்படி சில அமைப்புகளை வச்சுருக்குது அப்படின்றது இது ஒரு விஷயம். அதே மாதிரி சிலதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம மக்கள் விளையாடுவாங்க, போட்டால் தலையில் போய் ஒட்டிக்கும். அந்த முள்ளாக இருக்கும். முள்ளாக ரொம்ப சாஃப்ட் தான், ரொம்ப மென்மையான முள் தான், கொக்கி மாதிரி இருக்கும். போய் அப்படி போட்டால் தலையில் ஒட்டிக்கும், ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கும். நாங்கள்லாம் கூட பள்ளிப்பருவத்தில் விளையாடிருக்கோம். அப்படி தூக்கி போட்டு இன்னொரு பையன் மேலே தூக்கி போட்டு ஒட்டிக்கும். அது வந்து ஒரு விளையாட்டாக செஞ்சுருக்கோம். இப்போ அந்த மாதிரியான கனிகள் வந்து முட்களை எப்படி பயன்படுத்தி, முட்கள் வந்து ரொம்ப கடுமையான முட்கள்னு சொல்ல முடியாது, பாதிக்காத முட்கள், அந்த முட்களை எப்படி பயன்படுத்தி ஆடுகளையோ கால்நடைகளையோ அல்லது மனிதர்கள் மூலமாகவோ பரவறதுக்கு ஒரு தகவமைப்பு வச்சுருக்குதுங்கிறது இதில் இருக்கிற விஷயம். மகரந்த சேர்க்கை மாதிரி தான் அடுத்து விலங்குகள் பறவைகளை பயன்படுத்தி தன்னுடைய விதை பரவலுக்கு தாவரங்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இயற்கையாக இருக்கிற காற்று, நீர் இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி வந்து விதை பரவல் சாதகமாக்கிக்குது. காற்றுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஏன்னா காற்றுக்கு பரவனா ஒன்று விதை வந்து லேசாக இருக்கணும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்ச பார்த்தீனியம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். பார்த்தீனியம் வந்து நீங்கள் வேகமாக ஒரு காரோ அல்லது வந்து ஒரு ரயிலோ அல்லது அது மாதிரி இப்போ அல்லது காற்றடிச்சாலோ அது பார்த்தீனுடைய விதைகள் ரொம்ப தட்டையாக ரொம்ப லேசான விதைகள், ரொம்ப லேசான விதைகள், காற்றடிச்சா பறந்துடும். ஸோ அதனால தான் பார்த்தீனியம் கொஞ்சம் வேகமாக பரவதுக்கான வாய்ப்பு வந்ததுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா பல இடங்களில் பரவும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரயில்வே லைன் ஓரமாகலாம் பார்த்தீனியம் பரவி இருந்தது. ஏன்னா ரயில் போகிற வேகத்தில் அந்த விதை தள்ளி போய் விழுந்து அங்கங்கே முளைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விதைகள் இருக்குது, காற்றில் பரவக்கூடிய விதைகள். அதே மாதிரி மரங்கள் வந்து இறகுகள் மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். எப்படி பறவைகள் வந்து இறகுகள் மாதிரி வச்சுருக்கோம், எப்படி நமக்கு ஹெலிகாப்டர் போன்றதில் இறகுகள் இருக்கோ, அதுக்கு சில இதுக்கெல்லாம் ஹெலிகாப்டர் ட்ரீனே வச்சுருக்காங்க. ஏன்னா அது சுற்றுறது பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டருடைய இறகுகள் சுற்றுற மாதிரியே இருக்கும். அப்படி சுற்றி விழும். நிறைய மரங்கள் வந்து இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா பொதுவாக நம்ம இங்கேயும் இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் தணக்குன்னு ஒரு மரம் இருக்குது. தணக்கு மரம் வந்து இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் போனீங்க, அது பூரா தான் வச்சுருக்காங்க. அதனுடைய விதைகளும் சரி சுற்றி தான் விழும். காற்றடிக்கும் போது இன்னும் ரொம்ப தூரத்தில் போய் கொஞ்சம் தூரத்தில் விழும். அதே இடத்துல விழாமல் அந்த மூமெண்ட் வந்து அந்த இது வந்து கொஞ்சம் தள்ளி போய் விழ வைக்கும். அதே மாதிரி அந்தமான் போன்ற அந்த மழைக்காடுகளில் அங்கேயும் உயரமான 90-100 மீட்டர் உயரமான மரங்கள்லாம் இருக்குது. அதனுடைய விதைகளும் சரி இந்த மாதிரி, ஏன்னா அது அங்கேயே விழுந்தால் இந்த காட்டுக்குள்ளேயே விழும், முளைப்புக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் அது சுற்றி தள்ளி வெளியே கொஞ்சம் புறமாக தான் போய் விழும். அப்படி விழும்போது முளைப்புக்கு அதிகமாக தரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காற்றின் மூலமாக பரவக்கூடிய விதைகளுடைய ஒரு உத்தி. ஒன்று தட்டையாக லேசாக இருக்கும், அல்லது எள்ளுலேயும் அந்த மாதிரி ஒரு வகை இருக்குது. இப்போ நமக்கு இப்போது வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு எள், ஆப்பிரிக்கன் எள் வந்து நிறைய இடங்களில் பரவி இருக்குது. அது பார்த்திங்கன்னா முதல்ல கடற்கரை ஓரமாக தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ நிறைய கடலோர பகுதிகளில் அது பரவி இருக்குது. அந்த விதை ரொம்ப சின்னதாக லேசாக ஊதுனா போயிடும். ஆனால் அந்த விதைக்கு 2 பக்கமும் ஒரு சின்ன லேசாக ஒரு இறகு மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். ஏன்னா அது வந்து இன்னும் வேகமாக போய் மற்ற இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு அது வந்து. ஸோ இதெல்லாம் வந்து இறகுகள் வந்து பறவைகள் தான் இருக்குது, பறக்கிறதுக்கு விதைகளும் வச்சுருக்கு. சார் இது நீங்கள் சொல்லும் போது தான் இன்னொன்று ஞாபகம் வருது. பருத்தி இருக்குல்ல, பருத்தி கூட இதே யுத்தி தான் பயன்படுத்துதா? கிட்டத்தட்டன்னு சொல்லலாம். அதாவது ஏன்னா பஞ்சு விதை வந்து பறந்து போய் விடுறதில்ல, பஞ்சு வந்து வெடிக்கிறது. அப்படி வெடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வெடிப்பு வேகத்துலேயும் சரி காற்றடிக்கும் போதும் சரி அந்த பஞ்சோடு சேர்ந்து விதைகள் பறக்குது. அப்போ பஞ்சு வந்து அந்த விதையை வந்து ரொம்ப தூரம் காற்று தள்ளிட்டு போகிறதுக்கு உதவுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இது இழை அமைப்பு தான். அந்த பஞ்சை வந்து மனிதர் பயன்படுத்திட்டாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அதான். ஏன்னா பஞ்சுக்கு வந்து இப்போ விதை பரவி தான் அது வந்து வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை, நாம் வளர்க்குறோம். அதான் ஏன்னா நமக்கு அந்த பஞ்சு பயன்பாடு அதிகமாக இருக்கனால அதன் மூலமாக அதனோட இனப்பெருக்கத்துக்கு நம்ம மறைமுகமாக உதவி செய்யணும். அதுக்கு இதுவரை தாவரங்களின் தகவமைப்பு பண்புகள் குறித்து நேர்முகத்தின் மூலம் நம்மோடு விளக்கியவர் சென்னை கிறித்துவ கல்லூரியின் முன்னாள் தாவரவியல் பேராசிரியர் டாக்டர் டி நரசிம்மன் அவர்கள். உடன் உரையாடியவர் பூங்குன்றன் அவர்கள். தாவரங்களின் தகவமைப்பு பண்புகள் குறித்த இந்த கலந்துரையாடலில் ஒரு சின்ன பிரேக். தாவரங்களின் தகவமைப்பு பண்புகள் குறித்த இந்த கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சார், காற்றின் மூலமாக பரவதை பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி நீரோட்டத்தின் மூலமாக விதை பரவதற்கு தாவரங்கள் எப்படி தகவமைச்சிருக்கு? அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தேங்காயும் நம்ம பனம்பழமும்.
ஏன்னா பனம்பழமும் சரி தேங்காயும் சரி ஈச்சமும் சரி உள்ளே நிறைய நார் வச்சுருக்கும். உள்ள நார் இருந்தாலே அது வந்து மிதக்கிறதுக்கான ஒரு உத்தின்னு வச்சுக்கலாம். நார் இருந்தால் உள்ள காற்று அடக்கியிருக்கும். காற்று அடைக்கிறோம், லேசாக வச்சுக்கும். அது வந்து முத்தும் போது இப்போ நீங்கள் ஒரு இளநீருக்கும் முத்தின தேங்காய்க்கும் வித்தியாசம் இருக்கும். அதில் முத்தின தேங்காய் லேசாக இருக்கும். அதே மாதிரி அடர்ந்த நார் இருக்கிறதுனால தண்ணி அவ்வளோ சீக்கிரம் அது பாழாக்கிடாது. உள்ள இருக்கிற விதையை சுற்றி மூடி இருக்கிறதுனால அது அவ்வளோ சீக்கிரம் பாழாக்கிடாது. அந்த வகையில் அது வந்து பெரிய ஒரு பாதுகாப்புன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து விழும்போது மிதந்து நிறைய இப்போ தேங்காய் அப்படி தான். நமக்கு வந்து தேங்காய் வந்து நம்ம ஊர் சேர்ந்தது இல்லை. தேங்காய் பறவை பூர்வீகம் எது சார்? அது வந்து பசிபிக் தீவுகள். பசிபிக் தீவுகள் தான் நமக்கு பரவி கொஞ்சம் அதுக்கு கடல் மூலமாக தான் பரவி வந்திருக்குது. அதே மாதிரி இப்போ கேரளாலாம் போனீங்கன்னா தேங்காய் வந்ததுக்கான ஒரு கதையை வச்சுருக்காங்க. எப்படி கடல் மூலமாக வந்துச்சு, எப்படி கடல் ஓரமாக வந்து நின்றுது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு அதை உருவப்படுத்தி ஒரு கதையை வச்சுருக்கிறாங்க. ஸோ கடல் மூலமாக வந்ததுங்கிறதுக்கு மக்கள் ஒரு சாட்சியாக கதையை வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய தாவரங்கள் நம்ம கடல் மூலமாக பரவி இருக்குது. ஸோ அந்த கடல் மூலமாக கடல் மூலம் நீர்நிலை மூலமாக ஆற்றோரமாக இருக்கிற தாவரங்கள், கடல் பக்கமாக இருக்கிற தாவரங்கள், இதெல்லாம் வந்து அந்த தண்ணீர் மூலமாக பரவதற்கான ஒரு உத்திகளை வச்சுருக்கும். அதனுடைய விதைகள் வந்து நிறைய நார் இருக்கும். தேங்காய் மாதிரியோ பனம்பழம் மாதிரியோ நிறைய நார் இருக்கும். அடுத்தது வந்து அந்த அமைப்பு வந்து ஒரேடியாக உருட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு கோணங்களாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அலைகள் மூலமாக போகும்போது தள்ளி 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 போகிறதுக்கான வசதி இருக்கும். இல்லைன்னா உருட்டையாக இருந்தால் மொத்தமாக அடித்து தள்ளிடும், நீரோட்டத்தில் அடிச்சுட்டு போயிடும், ஒரு மூமெண்ட் வந்து இருக்காது. ஸோ அதுக்கான ஒரு அமைப்பும் வச்சுருக்குது. இப்போ நம்ம நீர்க்கடம்பு காய் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கோணங்களாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி ஒரு மிதவை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்து போகுதோ அதுக்கான ஒரு அமைப்பு தான் அது வந்து. அதுவும் நீரில் பரவக்கூடிய ஒரு தாவரம் தான். ஸோ நிறைய அதே மாதிரி இப்போ இன்னொரு பெரிய கடம்பு ஒன்று இருக்குது, அந்தமான் பகுதிகளில் இருக்குது. பெரிய தேங்காய் சைஸில் இருக்கும், சின்ன தேங்காய் சைஸில் இருக்கும். ஃபுல்லாக நார் தான், முழுக்க நார் தான். அது சில சமயம் கடலோரமாக சென்னை பகுதிகளெலாம் வந்து ஒதுங்கி இருக்கிறதுலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இங்கே நமக்கு இயற்கையாக இல்லைனாலும் அங்கேருந்து ஒதுங்கி இங்கே இது இவ்வளோ தூரம் வந்திருக்குது, பல தீவுகள்லேருந்து ஒதுங்கி. அது மாதிரி நிறைய சவுக்கும் தான். இப்போ அந்த மாதிரில சவுக்கு இருக்குது. அது எப்படி பரவுது சார்? நீர் மூலமாக தான். சவுக்கு அந்த மாதிரிலாம் இயற்கையாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் அது எல்லாமே வந்து இன்னொரு ஊர்லேருந்து நீர் மூலமாக வந்தது தான். இன்னொரு தீவுலேருந்து கடல் மூலமாக தான். ஆமாம், ஆஸ்திரேலியாவிலேருந்து நமக்கு இது மூலமாக வந்தது தான். நமக்கு இயற்கையாக இங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நீர் மூலமாக வரக்கூடிய நிறைய தாவரங்கள். எல்லா தாவரங்களும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்பு வச்சுருக்குது. அடுத்து வந்து அந்த காலநிலை, அது வாழ்கிற அந்த வாழ்விடத்துக்கு ஏற்ற மாதிரி, அது இருக்கிற அதனுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தாவரங்கள் வந்து எப்படிலாம் தகவம் வச்சுக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெப்பம் அதிகமாக இருக்கிற நீர் ரொம்பவும் குறைவாக இருக்கிற வறட்சி மிகுந்த பாலைவனங்கள்லாம் வந்து எப்படி வந்து தாவரங்கள் தகவம் வச்சுக்கு? அதாவது பாலைவனங்கள்லாம் நம்ம வந்து இப்போது ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா போன்ற பாலைவனங்கள் மட்டுமே இல்லாமல் நம்ம தமிழில் குறிப்பிட்ட பாலையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். தமிழ் பாலை வந்து ஒரு மணல் பாங்கான இடம் கிடையாது, அது வந்து மருவி போன ஒரு இதுதான். ஸோ மருதமும் இதுவும் மருவினா வந்து பாலை அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கியம் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல வந்து மழை பொய்த்தோ வெப்பம் ஜாஸ்தி ஆகியோ அப்படி போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அமைப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு இது வந்து இப்போ வச்சுக்கலாம். பொதுவாக விடுதலைன்னு ஒரு தாவரம் இருக்குது. அந்த விடுதலையினுடைய இலை வந்து ஒரு கூட்டில், அந்த கூட்டிலையில் சிற்றிலைகள் 600-700 வரைக்கும் இருக்கும் ஒரு சின்ன கூட்டிலையில். அந்த அளவுக்கு மிகச்சிறிய எள்ளினும் சிறிய இலைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான தகவமைப்பு. ஏன்னா இலை சிறிதாகும்போது அது மேலே படுற ஒளி பரப்பு வந்து குறைஞ்சிருது. ஒளி பரப்பு குறையுதுனாவே நீராவி போக்கு குறைஞ்சிரும். அப்போ வளர்ச்சியும் குறைஞ்சிரும்ல? வளர்ச்சி குறையாது. அது ஒரு சிற்றிலையில் 700 இலை இருக்குதுன்னா அப்போ அந்த செடி பூரா இருக்கிற இலையை பார்த்துங்க. அது ஒன்றும் பெரிய மரமாக போகாது. அதனுடைய அமைப்பே வந்து ஒரு புதர் தான். அது வந்து பெரிய மரமாக போய் அதுக்குள்ளே அதுக்கான தேவைகளை சாதிச்சுக்கும். அது ஒரு முக்கியமான இது. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் இலைகள் சுருங்குவதும் இலைகள் வந்து பலப்பு குறையிறதும் அல்லது இலைகளில் உதிர்த்துறதும் இதெல்லாம் வந்து அந்த தண்ணீர் போக்கை குறைக்கிறதுக்கான ஒரு தகவமைப்பு தான். தண்ணீர் பற்றாக்குறை சமாளிப்பதற்கான ஒரு ஆமாம். எப்படி நம்ம வீட்டில் ஒரு 10 ஆள் இருக்கிற இடத்துல 4 ஆள் இருந்தால் போதும்னு அந்த நேரங்களில் நிறைய நேரங்கள் அதுவும் நடக்குது உண்டு. வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா முதியோர்கள்லாம் வீட்டு விட்டு துரத்திடுவாங்க. அந்த டைமில் வந்து ஏப்ரல் மேலே பிச்சைக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. எல்லாம் இந்த மாதிரி துரத்த, ஏன்னா வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி செலவுகள் ஜாஸ்தி ஆகுதுங்கிறதுனால நம்ம சமூகத்தில் நடக்கிறது தான். அது வந்து இயற்கையிலையும் இருக்குது.
பழைய இலைகளை வயதான இலைகளை ஊற்றுறது. அது உதிர்ந்தது அல்லது இலையை சுருக்கிடுது. பொதுவாகவே இலையை சுருக்கிடும். இன்னொன்று வந்து சில தாவரங்கள் இலைகளே உண்டு பண்ணாது. அப்படியே உண்டு பண்ணாலும் அதிகம் மழை பெய்கிற காலங்களில் மட்டும்தான் இலைகளை வந்து சில நாட்கள் நோட்டு உண்டு பண்ணி அப்புறம் உதுத்துரும். ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரி அது யோசிக்குது தாவரம். வந்து இது இலையை வச்சுருந்தா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இலையை உதுத்துரும். அடுத்தது வந்து அந்த இலை இருந்தால் தான் இலையை தான் நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை செய்ய வேண்டியது. அந்த இலையை செய்ய வேண்டிய வேலையை தண்டே பச்சையாகி தண்டே செஞ்சிடும். இப்போ சவுக்கு மரமும் அதே மாதிரி தான். சவுக்கு மரத்தில் இலையை கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கஷ்டம். சவுக்கு மரத்தில் இலைன்னா அது ஊசியாக இருக்குது தான் இலைன்னுவாங்க. அது ஊசி இலை கிடையாது, அது தண்டு. அது தண்டு நீங்கள் தண்டு வந்து ஒரு இணைஞ்சிருக்கும். நீங்கள் பிடிங்கன்னா அப்படி தனித்தனியாக வந்துடும். அதனுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வெளியிற நிறத்தில் இருக்கும். அதுதான் இலை. அந்த இலை மூலமாக ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது இலைன்ற அமைப்புக்காக வச்சுருக்குதே தவிர அந்த ஏன்னா சுருக்கிடுச்சு இலையை. பெரும்பாலும் தண்டை தான் பயன்படுத்தி இனி எனக்கு தேவையில்லை, நான் வேறு அமைப்பு நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி சவுக்கு. அந்த மாதிரி நிறைய தாவரங்கள் நம்ம கள்ளி வகையாக்கள்லாம் அப்படி தான். கள்ளி எல்லாமே நமக்கு இது எதுவுமே இலை இருக்காது, வெறும் தண்டு தான் பச்சை பசேல்னு எல்லா நாளும் பச்சை பசேல்னு இருக்கும். கற்றாழையும் அது மாதிரி தான். கற்றாழையில் வந்து இலை கிடையாது. ஆனால் கற்றாழை இலை, கற்றாழை வந்து இருக்குது இலை. அது வந்து தண்டு பெருசாக நல்லா ஒரு தடிமானலாம் இருக்குது. இல்லை தண்டு வந்து அது தண்டு இல்லை, அது வந்து ஒரு மஞ்சரினுடைய ஒரு தண்டு எழுந்து வரும். அதனுடைய எழுந்து ஒரு 30 அடி 40 அடி வரைக்கும் போகும். அதுதான் கற்றாழை இதுன்றது. நம்ம மற்றபடி இலை அந்த சுற்றி ஒரு தாமரைப்பூ ஒழுவில் வரதெல்லாம் வந்து அது கற்றாழை இலைகள் தான். அது இன்னொரு அமைப்பு, அத்தனை தடிமனாக இருக்கும். அது மேலே வந்து ஒரு மெழுகு போன்ற ஒரு பொருள் அதிகமாக இருக்கும். அந்த மெழுகு போன்ற பொருள் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து நீராவி போக்கை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு வசதி. ஏன்னா மெழுகு வந்து ஒரு நீரை அவ்வளோ சீக்கிரம் வெளியே விடாது, உள்ளே வச்சுக்கும். அதே மாதிரி அதை மீறி சூரிய வெளிச்சம் உள்ளே போகிறதும் கஷ்டம். அதனால் அதான் அதே மாதிரி சில தாவரங்கள் பார்த்திங்கன்னா இப்போ எருக்கஞ்செடியே கூட வச்சுங்களேன். எருக்கஞ்செடி மேலே ஒரு வெள்ளை பவுட்ரு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கலாம் நிறைய பேர். இப்போ அந்த பூவோட விளையாட போகும்போதோ அல்லது பூ விநாயகர் சதுர்த்திக்கு படுக்க போகும்போதோ அது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அந்த வெள்ளையான பவுடரே வந்து என்ன ஆகுன்னா சூரிய ஒளியை பிரதிபலிக்கும். சூரிய ஒளியை உட்கரிக்காமல் பிரதிபலிக்கும் போது இலை சூடாகுவது தடுக்கப்படுகிறது. இலை சூடாகாமல் தடுத்துட்டாலே அது அதனுடைய உள்பாகங்கள் வந்து பெருசாக பாதிக்காது, நீராவி போக்கும் குறையும். அப்போ தண்ணியை மிச்சப்படுத்தலாம். அது ஒரு விஷயம். அந்த இலை சூடாமல் இருக்குது. இன்னொரு விஷயம் வருது. இப்போது நிறைய நம்ம பகுதிகளில், குறிப்பாக வெப்பமண்டல பகுதிகளில் குருத்திலைகள் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும். நிறைய மரத்தினுடைய குருத்திலைகள் சிவப்பு, மா இலையை கூட சிவப்பாக தான் இருக்கும். அது ஒரு அந்த சிவப்பு வந்து நம்ம அது ஒரு விதமான சிவப்பு, இளஞ்சிவப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சிவப்பு ஏன்னா அது வந்து இந்த அக ஊதா கதிர்களில் இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து அது பிரதிபலிச்சிடும், உட்கடிக்காது. அந்த அக ஊதா கதிர்கள் வந்து ரொம்ப சூடாக்கும். நீங்கள் இன்ஃப்ராரெட் இப்போ அகச்சிவப்பு கதிர்கள் அந்த அகச்சிவப்பு கதிர்கள் இப்போ நம்ம இப்போ உடம்புக்கெல்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் வலிக்கிற இடங்கள்லாம் அதை நம்ம ஒரு லைட்டை போட்டு வைக்கிறோம் இல்லையா. ஏன்னா அந்த அகச்சிவப்பு கொஞ்சம் சூடாக்கும் போது அந்த பகுதிக்கு நமக்கு இதமாக இருக்கும். அதனால் நமக்கு அந்த பகுதியுடைய வலி குறையுது. இது நமக்கு இயற்கையாக அது உட்கிரகிக்காமல் பிரதிபலிக்குதுன்னா அந்த இடம் சூடாகாது. ஸோ ஏன்னா இலைகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இலைகள் சூரிய ஒளியில் கருகக்கூடாது. அதே மாதிரி அதனுடைய உட்பகுதிகள் பாதுகாக்கப்படணும். அதுக்கு அப்படி ஒரு அமைப்பு வச்சுருது, ஒரு சிவப்பாக. இந்த மாதிரி கொஞ்சம் இளவேனியல் காலத்தில் போனீங்கன்னா காட்டில் நிறைய மரங்கள் வந்து சிவப்பாக தான் இருக்கும் இலைகள் மூலமாக. ஆமாம், அந்த சிவப்பிலைகள் வந்து பார்க்கறதுக்கு அற்புதம். ஈவன் நம்ம அரச மரமே கூட, அரச மரம்னா அவ்வளோ அற்புதமான குருத்திலைகள் வரும்போது அவ்வளோ அற்புதமாக சிவப்பாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த இலைகள் வந்து தாமரை கடலில் வரும். இந்த நிறம் வந்து ரொம்ப முக்கியம். நீர் வந்து அதிகமாக இருக்கிற உதாரணத்துக்கு மழைக்காடுகள் இருக்குல்ல, அங்கே வந்து நீர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து தாவரங்கள் வந்து என்ன மாதிரியான தகவமைப்பு உத்திகளை பயன்படுத்தும்? இல்லை, மழைக்காடுகள் நம்ம பார்க்கறத விட சதுப்பு நிலக்காடு, அலையாத்தி காடுகள். ஏன்னா அலையாத்தி காடுகள் தான் நீர்லேயே இருக்கிற காடுகள். மழைக்காடுகள் நீர்லேயே இருக்கிறது இல்லை. அங்கேயும் இருக்குது, அங்கேயும் அந்த ஸ்வாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சதுப்பு நில மலை பெய்யும் மட்டும் தான் நீர் இருக்கும். ஆனால் இங்கே எப்பயுமே தண்ணி, அங்கே மலை மேலேயும் ஸ்வாம்ஸ் இருக்குது, சதுப்பு நில பகுதிகள் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரியான தகவமைப்பு பார்க்கலாம். ஒரு தகவமைப்பு வந்து ஏன்னா அது நிலப்பகுதி வந்து ஒரு கெட்டியான நிலப்பகுதின்னு சொல்ல முடியாது, ரொம்ப நமக்கு ஒரு இளகிய பகுதி அது வந்து. ஆனால் மரம் வந்து தன்னை நிறுத்திக்கிறதுக்கு கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணணும், முட்டு கொடுக்கும், விழாமல் இருக்கிறதுக்கு முட்டு கொடுக்கும். ஸோ நாலா பக்கமும் வேர்கள் வரும், வேர்கள் பரவி இப்படி ஒரு எப்படி நம்ம ஒரு கட்டிடம் கட்டும்போது 4 பக்கமும் ஒரு முட்டு கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு முட்டு கொடுத்து நிற்கும். நீங்கள் தாழம்பூ பார்க்கும்போது சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். தாழம்பூ வந்து நம்ம மார்க்கெட்டில் பூவாக தான் பார்க்குற மரங்கள் பார்த்தவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. பார்த்ததில்லை. அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து 4 பக்கமும் வேர் வரும்.
அப்போ அது நீர் பகுதிகளில் தான் இருக்குமா அது? கடல் பகுதியில் இருக்குது. நெய்தல் நில தாவரம் அது வந்து மரத்துலேயும் காட்டிலையும் இருக்குது. ஆனால் காட்டிலையும் இதே இது பிரச்சனையை அங்கேயும் வச்சுருக்குது அது வந்து. ஸோ அது வந்து இயல்புலேயே வந்ததுனால 4 பக்கமும் வேர் வரும். வேர் வந்து உள்ளே போய் 4 பக்கமும் சேர்ந்து ஒரு முட்டு கொடுத்து நிற்கும். ஏன்னா அதுக்கு தலைக்கு பகுதியும் பெரிய பரப்புள்ளது, அதிக கனம் உள்ளது, அது விழாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி இதே உத்தியை தான் வந்து மற்ற தாவரங்களும் வச்சுருக்குது. பொதுவாக மழைக்காடுகள் கேட்டிங்கல்ல, மழைக்காடுகளில் இருக்கிற மரங்கள் எல்லாமே உயரமாக போகக்கூடியவை. ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் உயரம். ஏன்னா போய் தான் நமக்கு வந்து தலைப்பரப்பு விரியும். ஸோ அப்படி விரியும் போது அவ்வளோ உயரத்தை அந்த சின்ன அவ்வளோ விரிந்த தலைப்பரப்பினுடைய எடையை வந்து தாங்கக்கூடியதாக இந்த மரம் வேணும், தண்டு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா தண்டை வந்து ஒரு உத்தியை அது ஒரு உத்தியை வச்சுக்குது. இப்போ உதாரணமாக நமக்கு அணைக்கட்டுலாம் கட்டும்போது பார்த்துருப்பீங்க. அணைக்கட்டு எதுவுமே ஒரு சுவர் மாதிரி, இப்போ நம்ம வீட்டில் காம்பவுண்ட் சுவர் மாதிரி கட்டிட மாட்டாங்க, இப்படி சரித்து தான் கட்டுவாங்க. அந்த சரிப்புங்கிறது மேலே போக போக கூர்மையாக இருக்கும், கீழே வர தடிமன் அதிகம் சரிஞ்சு வரும். அதே அமைப்பை நீங்கள் நிறைய மரங்களில் பார்க்கலாம். நமக்கு நம்ம ஊர் மரங்களையும் பார்க்கலாம், அந்த மாதிரி காடுகளில் வந்து இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு மரங்களையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு குல்மோர், நம்ம குல்மோர்னு சொல்லக்கூடிய அந்த சிவப்பு பூ மரம், அதனோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா பட்டையாக வரும். பட்டை வேர்கள்னே சொல்லுவாங்க. அதை முட்டு கொடுக்கறதுக்காக அது மரத்துக்கு வந்து அப்படி ஒரு வித்தியோடு டெவலப் ஆகி மரம் விழாமல் பார்த்துக்கிறது முட்டு கொடுக்குது. அப்படி இருந்தாலும் அவன் மரங்கள் விழுறது வேறு விஷயம். ஆனால் அது ஒரு தகவமைப்பு. ஏன்னா அது வந்து அங்கே இருக்கும்போது அது தேவையான தகவமைப்பு. இப்போ நமக்கு நம்ம ஊரில் நடும்போது அது என்ன தான் முட்டு கொடுத்தாலும் அடிக்கிற காற்றுக்க தாங்காது. அலையாத்தி காடுகள் பற்றி சொன்னாங்க. அங்கே இன்னும் என்ன மாதிரியான தகவமைப்பு? அதான் ஒன்று, அங்கே தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால வேர்களுக்கும் ஆக்சிஜன் வேணும். மற்றபடி தரையில் இருக்கிற மரங்கள் வந்து மண்ணு கொடுக்குற ஆக்சிஜன் பயன்படுத்திக்கும். தண்ணிக்குள்ளேயே மூழ்கிற மரங்கள் வந்து அதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் வந்து வெளிப்புறம் தான் எடுக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுதுன்னா அது இந்த வேர்களை அந்த வெளியே நீட்டிக்குது. வெளியே நீட்டும் போது தான் மூச்சு விடும் வேர்கள் நம்ம படிச்சிருப்போம். பள்ளிகளில் கல்லூரியிலையும் மூச்சு விடும் வேர்கள் படிச்சிருப்போம். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இங்கேயே நமக்கு நிறைய அலையாத்தி மரங்கள்லாம் வச்சுருக்கோம். கீழே போகிற வேர்கள் பொதுவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னா வேர் வந்து பூமியை நோக்கி தான் போகும். இந்த வேர்கள் வந்து பூமியை எதிர்த்து வரும், பூமிக்கு மேல் பகுதியில் வரும். ஸோ இந்த வேர்கள் வந்து வரும்போது மேலே வந்து அந்த வேர்களில் சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அது மூலமாக காற்று அதுக்குள்ளே உள்ள போய் சுவாசிக்கிறதுக்கு வசதியாக அப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்குது நிறைய இடங்களில். அதே மாதிரி சில வேர்கள் வந்து வேறாக இப்படி மேலே வரலானோ வேர் இப்படி வளைஞ்சு இப்படி முட்டி மாதிரி வரும். இப்படி வளைஞ்சு இப்படி வரும். அந்த வளையிற பகுதி தண்ணிக்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அது மூலமாகவும் சுவாசிக்கும். அதே மாதிரி சில தாவரங்கள் 2 வகையான பர்பஸ்க்கு வேர்கள். ஒன்று ஒரு நீரில் மிதவை வேர்களும் வேணும். அது மிதக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஏன்னா மிதக்கிற தாவரங்களுக்கு அது மிதக்கிறதுக்கு ஒரு வழி வேணும், சுவாசிக்கிறதுக்கும் ஒரு வழி. 2த்துக்கும் சேர்த்து வேர்கள் வச்சுருக்கு சில தாவரங்கள். சில தண்ணி நம்ம ஊர் பகுதியில் வளர சில தாவரங்கள் வந்து வெள்ளையாக கணுவுகளில் வெள்ளையாக அப்படி கொத்தாக வந்திருக்கும். தொட்டால் நமக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு மிதவை தாவரம். அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து நிறைய காற்று அதனால் அது மிதக்கும், காற்று பரிமாற்றத்துக்கும் பயன்படும், அதே சமயத்தில் மிதவிக்கும் பயன்படும். இப்படி நிறைய தாவரங்கள் இருக்குது. தாவரங்களின் தகவமைப்பு பண்புகள் குறித்த இந்த கலந்துரையாடலில் ஒரு சின்ன பிரேக். தாவரங்களின் தகவமைப்பு பண்புகள் குறித்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியின் முன்னாள் தாவரவியல் பேராசிரியர் டாக்டர் டி நரசிம்மன் அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. இப்போ வந்து குளிர் பிரதேசங்களில் குளிரை தாக்கு பிடிக்கிறதுக்கு குளிர் பிரதேசங்கள் கொடுக்குற நெருக்கடிகளை எப்படி வந்து தாவரங்கள் வந்து தகவமைப்பு உத்தி மூலம் சமாளிக்குது? அதாவது அதிக குளிரோ அதிக வெப்பமோ அதை வந்து தவிர்க்கிறதுங்கிறது ஒரு உத்தி. நான் ரொம்ப குளிரான நேரத்தில் நான் வந்து வெளியே வந்து என்னை வெளிக்காட்டிக்க மாட்டேன். எப்படி நாம் வெயிலில் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறோமோ, குளிரில் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு உத்தி. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அதனுடைய விதைகளோ அல்லது கிழங்குகளோ, குளிர்பகுதிகளில் அந்த மாதிரி கீழே கிழங்குகள் வச்சுருக்கிற தாவரங்கள் அதிகம். டுலிப் மாதிரி. டுலிப்லாம் பனி நேரங்களில் தான் பூக்கும். அதுக்கு அதிகமான ஏன்னா மற்ற இடத்துல ஏன் வந்து டுலிப்பு நம்மளால் வளர்க்க முடியலன்னா அதுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு டைம் வேணும். அப்போ தான் வந்து அது குளிர்ச்சி போய் அந்த இது வரும்போது உடனே பூக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி அந்த டுலிப் மாதிரியான அழகான பூக்கள் உள்ள தாவரங்கள்லாம் அந்த மாதிரியான சில தாவரங்கள் உண்டு. ஸோ அந்த அமைப்பு வந்து அந்த குளிர் வந்து வேணும்.
ஸோ அப்போ என்ன பண்ணால் இந்த கிழங்கு உள்ளே இருக்கிற கிழங்கு வந்து பூமி கடியில் இருக்கிறதுனால பெருசாக பாதிக்கப்படாது. ஸோ குளிர் பகுதியில் வளர நிறைய தாவரங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. குளிர் இன்னும் அதிகமாச்சுன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு மலை பிரதேசங்கள்லாம் போனீங்களா, மேலே போக குளிர், அப்புறம் வந்து மழை, அப்புறம் பனிலாம் பெய்ய ஆரம்பிக்கும். அப்போ பனிலாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பனி சமாளிக்க தான் இலைகள் வந்து உருட்டையாகிடும். இப்போ சவுக்கு மாதிரியோ அல்லது ஊசி இலை காடுகள் நம்ம படிக்கிறோம், பைன் மாதிரியோ, அந்த ஊசி இலை காடுகள் பனி வந்து விழுந்தாலும் பனி இலை பரப்பு அதிகமாக இல்லாதனால அது ஈஸியாக ஒதுந்துடும். அது வந்து பெருசாக அதனுடைய இலையினுடைய அமைப்பை பாதிக்காது. ஸோ ஊசி இலை காடுகளே வந்து பனிக்குரிய ஒரு அமைப்பு தான், பனிக்குரிய அமைப்பு. அதே சமயத்தில் அங்கே நீர் அதுக்கு ஆவியாகாமல் பார்த்துக்கிறதுக்கான அடுத்த அமைப்பு ரெண்டுமே இருக்குது. பனி பிரதேசங்களில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உடனே ஐஸாக திடப்பொருளாக மாறிடுது. இப்போ தாவரங்களுக்குள்ளேயும் தண்ணீர் இருக்குல்ல, அது வந்து கட்டியாகிறாதா? அதை வந்து எப்படி சமாளிக்குது? ஆகாது. ஏன்னா அப்படி ஆச்சுன்னா அந்த தாவரம் செத்து போயிடும். ஆமாம். அதுக்கு தான் வந்து அதனுடைய உள்ளே இருக்கிற நொதிகள் அதை வந்து எப்படி இப்போ ஐஸ் ஆகாமல் இருக்கும் பார்த்துக்கொன்றதுக்கு அதுக்கு சிறப்பான சில வேதிப்பொருள்கள் வந்து ஒவ்வொரு தாவரத்துலையும் இருக்குது. அப்படி ஆகிடாது. எப்படி நாம் போனாலும் நம்மளும் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் எந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் போகும்போது தாக்கு பிடிக்க முடியாது, பட் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். சார், இப்போ வந்து மனிதர்கள் உருவாக்கிய ஒரு பெரிய காலநிலை சவால் என்னென்னா இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகின்ற புவி வெப்ப உயர்வு. இதை ஆறறிவுப்படுத்த மனிதன், உயிரினங்களில் சிகரமாக இருக்கக்கூடிய மனிதனே அதனுடைய விளைவுகளை சமாளிக்க முடியாமல் திணறிட்டுருக்கான். இப்போ தாவரங்கள் எப்படி வந்து இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகின்ற புவி வெப்ப உயர்வினால் வரக்கூடிய பாதகங்களை எப்படி அது சமாளிக்கக்கூடிய திறன்கள் அதுக்கு இருக்கா? அதை நம்ம இப்போ கண்கூட பார்க்க ஆரம்பிச்சிருக்கோமா? கண்கூட நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். சமாளிக்கிறதுனா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய பூக்கும் பருவம் மாறும். ஏன்னா பூக்களே வந்து ஒரு தாவரம் பூக்கிறதுங்கிறது அந்த வெப்பநிலையை பொறுத்து தான். ஒன்று சில வந்து குளிர்கால இதில் பூக்கும், சிலது வெயில் காலத்தில் பூக்கும். அந்த ரெண்டுமே வெப்பத்தை பொறுத்து தான். அதனுடைய பூ அதை தொடங்கி வைக்கிறது வந்து வெப்பம்தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது வெப்பநிலை மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி பூக்கும் பருவம் மாறி போயிடும். பூக்கும் பருவம் மாறி போகுதுன்னா அதனால் என்ன நஷ்டம்னு கேட்கலாம். பூக்கும் பருவம் மாறி போனால் இந்த மாதம் பூக்குது 2 மாதம் கழிச்சு பூத்தா என்னன்னு நம்ம கேட்கலாம். அப்படி கிடையாது. அந்த பூக்கும் பருவத்தோட நிறைய விஷயங்கள் தொடர்புறாது. உதாரணமாக அதுக்கான மகரந்த சேர்க்கை நடத்தக்கூடிய பூச்சிகள், அதுக்கு அடுத்து அதனுடைய விதை பரவலை செய்யக்கூடிய விலங்குகள், இதெல்லாம் ஒரு 2 மாதம் போச்சுன்னா அது 2 மாதம் தானே பரவாயில்ல, 2 மாதம் வெயிட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஆமாம். அப்படி வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் அதில்லை. உடனே பறந்து வேறு காட்டுக்கு போயிடும். அது தனக்கு எங்கே சாதகமாக இருக்கோ அங்கே போயிடும். ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு இடத்துல இப்போ நமக்கு ஒரு பக்கத்தில், நமக்கு சென்னை பக்கத்தில் ஒரு காட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது வேற எங்கேயாவது போய் நிற்கும். அப்போ நமக்கு இங்கே இருக்கிற தாவரங்களுடைய வளர்ச்சியும் இங்கே அதனுடைய இனப்பெருக்கமும் தீவிரமாகவே பிரச்சனையாகுது. ஸோ அப்போ நம்ம காடுகள் வந்து நீடித்து இருப்பதற்கும் அது வந்து அதனுடைய வளர்ச்சிக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது. அப்படி தான் பார்க்கணும் அதை வந்து. ஸோ நிறைய இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். இப்போ சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி வந்து பூ வந்து நம்ம நேரத்தில் பூக்காது, பூ நேரத்தில் பூக்குன்னா காய்கள் நேரத்தில் கிடைக்காது, கனிகள் நேரத்தில் கிடைக்காது. அது நிறைய இடங்களில் பார்க்கலாம். தீவிரமாக அதுக்கான தரவுகள் நம்மகிட்ட இல்லாதனால என்னென்ன மரங்களில் என்னென்ன தாவரங்கள் நடக்குதுன்றதை பற்றி நம்ம சொல்கிறது சிரமமாக இருக்கலாம். ஆனால் நம்ம பார்க்கலாம், நிறைய நேரங்களில் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கான நம்ம சீரியஸாகவே நம்ம வேளாண் கல்லூரிகள் கூட இதை பற்றிலாம் பெருசாக யோசித்து தரவுகள்லாம் எடுத்து படித்த மாதிரி தெரியல. ஏன்னா இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய தரவுகள். ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு வருஷமும் பூக்குது, எப்போ பூக்குது, அதை எடுத்து ஒரு 100 வருஷம் தரவு படித்தாலே அப்போ ஒவ்வொரு வருஷமும் இப்படி தள்ளி போகுது அப்படின்னு சுலபமாக படிச்சிடலாம். புவி வெப்ப உயர்வுனால வெப்பம் மட்டும் உயர்றது மட்டும் இல்லாமல் மழைப்பொழிவும் ரொம்பவும் கனமாக இருக்குது, ரொம்ப உக்கிரமாக இருக்குது. இந்த மாதிரியான மழைப்பொழிவு, அதன் காரணமாக இருக்கக்கூடிய வெள்ளம், இது மாதிரியான நெருக்கடிகளை எப்படி தாவரங்களை வந்து சமாளிக்க போகுது? இல்லை சமாளிக்கக்கூடிய தாவரங்கள்லாம் இருக்கா? அதிக மழைப்பொழிவு இப்போ திடீர்னு நமக்கு சென்னைக்கு வந்த மாதிரி, திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு வந்த மாதிரி, அது வந்து இப்போ அண்மையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த புவி வெப்பமாதலாலோ அல்லது பருவநிலை மாற்றத்தாலோ வரக்கூடிய ஒரு பெரிய பேரிடர். அது வந்து அந்த மாதிரி ஒரு 2 நாளில் 100 சென்டிமீட்டர் மழை, இதெல்லாம் நமக்கு எதிர்பார்க்காது. நம்மளே மட்டும் இல்லை, தாவரங்களும் எதிர்பார்க்காது. ஏன்னா பூமியில் இருக்கிற எந்த உயிரினமும் அவ்வளோ பெருமழையை எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தன்னை வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தகவமைக்கிறதுன்றது நடக்கிற காரியம் இல்லை. இப்படி வரும்போது இனிமேல் போக போக இந்த தகவமைப்புகள்லாம் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து படிக்கணும். அந்த மாதிரி மழை பெய்கிற நேரங்களில் மரங்கள் எப்படி தகவமைச்சிருது, மரங்கள் எப்படி வந்து தன்னை பாதுகாத்துக்குது அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியான அமைப்புகளை உருவாக்கிக்கிறதுங்கிறத நம்ம இனிமேல் தான் அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது வரைக்கும் நமக்கு அப்படி இப்போ தான் நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம பகுதியில், இந்தியாவில் கிழக்கு பகுதியில் இப்போ தான் நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக யாரும் ஆய்வு பண்ணி இதெல்லாம் என்ன மாதிரியான தரவுகள் வச்சுருக்கிறதுலாம் நமக்கு இது வரைக்கும் இல்லை.
படிக்கணும். சார், அடுத்து நோய்கள், விலங்குகளுக்கு வர மாதிரி நோய்கள் தாவரங்களுக்கும் இயற்கையாக வர வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி நோய்கள்லேருந்து தற்காத்துக் கொள்வதற்கு தாவரங்களுக்குன்னு விசேஷமான தகவமைப்பு திறன் எதுவும் இருக்கா? ஒரே தகவமைப்பு தான் அது வச்சுருக்குது. அது உண்டாகக்கூடிய வேதிப்பொருள்கள். ஏன்னா தாவரங்களுடைய ஒரே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருள் தான். அந்த வேதிப்பொருள் பலவிதமான வேதிப்பொருள்களை உண்டாக்குது. ஒன்று ஆல்கலாய்ட்ஸோ அல்லது டேனின்ஸோ, இதெல்லாம் வேதிப்பொருள் தான். ஆல்கலாய்ட்ஸ்ன்றது அந்த கசப்பான தன்மைக்கு அதான் அது மருந்து. டேனின்ஸ் ஓர்ப்பு. ஆல்கலாய்ட்ஸ் கசப்பாக இருக்கலாம் அல்லது வேறு மாதிரி இருக்கலாம், ஒரு சுவை இல்லாமல் இருக்கலாம். ஆல்கலாய்ட்ஸ் அந்த வேதிப்பொருள் தான் அதுக்கு ஒரு தடுப்பு திறன் கொடுக்கக்கூடிய வேதிப்பொருள்கள். அதே சமயத்தில் அது பல நேரங்கள் நமக்கு மருந்தாகவும் பயன்படுது. இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற நிறைய மருந்து மூலிகைகளுக்கு ஆல்கலாய்ட்ஸ் உள்ளது தான். அது ரத்த புற்றுநோய்க்காக இருக்கட்டும், மற்ற இதுவாக இருக்கட்டும், அந்த ஆல்கலாய்ட்ஸ் தான் நமக்கு மருந்தாக இன்றைக்கி எடுத்து நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த வகையில் அது நமக்கும் பயன்பாடாக இருக்குது. ஆனால் இந்த வேதிப்பொருட்கள் எப்போ தாவரம் உண்டு பண்ணுதுன்னா அதனுடைய எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ், அதாவது நிலை மாறிய ஒரு பருவநிலை தான் இந்த வேதிப்பொருட்களை தன்னை தற்காத்து கொள்வதற்காக தயாரிக்குது. நீங்கள் ஒரு செடியை கொண்டு போய் எந்த ஒரு மருந்து செடியாக இருக்கட்டும், அதை நல்ல தண்ணி பாய்ச்சி நல்ல சந்தோஷமாக வளர்த்திங்கன்னா அது வேதிப்பொருளை பெருசாக தயாரிக்காது. அது மூலமாக எடுக்கக்கூடிய மூலிகைகள் பெரிய பயன் இருக்காது. அதுக்கு நடுவில் ஒரு ட்ராட் வரணும், ஒரு வெப்பநிலை ஒரு வறட்சி வரணும், ஒரு நெருக்கடி, ஒரு வறட்சி வரணும், அல்லது அதுக்கப்புறம் ஒரு இது வரணும். அப்படி வரும்போது தான் இப்படி மாறும்போது தனக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்கும். அந்த மாதிரி மூலிகைகள் தான் நல்ல சிறப்பாக இருக்கும். ஆனால் தான் நீங்கள் காட்டில் போய் எடுங்க, மலையில் போய் எடுங்க, நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ தண்ணி ஊற்றி பாய்ச்சியெல்லாம் இப்போ வளர்த்தா பிரயோஜனம் கிடையாது. அது நிறைய இடங்களில் இப்போ இருக்கிற மூலிகைகளும் அதான் இருக்குது. நீங்கள் வளர்க்குறதுனால அதுக்கேற்ற ஒரு உழவு முறையில் வளர்த்தா பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த வேதிப்பொருள்கள் என்ன பண்ணுதுன்னா அது காற்றில் பரவும். அது இலைத்துளைகள் மூலமாகவும் மற்றும் காற்றில் பரவும். அப்படி காற்றில் பரவும்போது ஒரு மரத்தில், ஒரு நோய்வாய்ப்பட்ட மரத்துலையோ அல்லது அதிகமாக ஒரு மாடுகளோ மற்ற அந்த தாவர உண்ணிகளோ அது கடித்து மேயும்போது அந்த வெட்டப்பட்ட பகுதியிலேருந்து பரவும். அது அந்த பகுதியிலேருந்து பரவுற அந்த வேதிப்பொருள் பக்கத்தில் இருக்கிற மரங்களுக்கும் சுற்றியுள்ள மற்ற மரங்களுக்கும் ஒரே இனம் தான் எல்லா மரங்களுக்குமே அது ஒரு சிக்னல், ஒரு எச்சரிக்கை உணர்ந்துடும். இந்த மாதிரி பக்கத்து மரத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது, நாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்ட்டு அது அந்த வேதிப்பொருள் அதிகமாக சுரந்து வச்சுக்கும். ஒரு வேதிப்பொருள் அதிகமாக சுரந்து வச்சுக்கிறதுனாலே ஒரு உதாரணமாக ஒரு ஆடு மாடுகள் மேய்கிற இடம்னா இந்த வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிற இது ஆடு மாடு சாப்பிடாது. ஏன்னா அதனுடைய சுவை மாறிடும். அதுக்கு பிடிக்காத சுவை. பூச்சிகளும் சரி, பூச்சிகள் இப்போது ஒரு இடத்துல பெரிய பூச்சிகள் ஒரு மரத்தை அழிக்குது, இலையை சாப்பிடுது, வெட்டுக்கிளி வருது, அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஒரு அதிகமான அளவில் சுரக்குதுன்னா அந்த வேதிப்பொருள் அதுக்கு ஒரு டிஃபென்ஸ். சார், நீங்கள் சொன்ன விஷயங்களை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சுவையாகவும் இருந்தது. தாவரங்கள் எப்படி ஏறக்குறைய மனிதன் மாதிரியே தங்களை பல்வேறு நெருக்கடிகளையும் சந்திக்கிற அளவுக்கு ரொம்பவும் சாமர்த்தியமாக தகவமைச்சிக்கிறதுன்றதை பற்றி சொன்னீங்க. தாவரங்களுக்கு ஒன்றே என்ன, தாவரங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது. தாவரங்கள்கிட்ட மொபைலோ இதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிக்கிறதான வழியோ தாவரங்கள்ட்ட கிடையாது. அதுதான் அதுக்கான வழி அதே தான் உருவாக்கி பரிணாம வளர்ச்சியில் பல கோடி வருடமாக இருந்தது இந்த உருவாக்கணும், கைவரப்பட்டிருக்கு. இந்த தாவரங்களுடைய தகவமைப்பு திறன் பற்றியும் அது எந்தெந்த இடங்கள்லாம் எப்படிலாம் அதை பயன்படுத்துன்றதை பற்றியும் ரொம்பவும் விரிவாக சரளமாக அரங்கத்திற்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்பவும் நன்றி சார். நன்றி. இதுவரை தாவரங்களின் தகவமைப்பு பண்புகள் குறித்து நேர்முகத்தின் மூலம் நம்மோடு விளக்கியவர் சென்னை கிறித்துவ கல்லூரியின் முன்னாள் தாவரவியல் பேராசிரியர் டாக்டர் டி. நரசிம்மன் அவர்கள். உடன் உரையாடியவர் பூங்குன்றன் அவர்கள்.